அபிஎஸ்கே மருத்துவமனையில் அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் தொடங்கி வைத்தனர். கோபி அருகே நல்லகவுண்டன்பாளையத்தில் 12 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அபிஎஸ்கே மருத்துவமனையில் பிரசவம் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரமும் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மையத்தை தரம் உயர்த்தும் வகையில் பாம்பு உள்ளிட்ட விஷ கடிகளுக்கான சிகிச்சை, விஷ முறிவு சிகிச்சை, அதிக நோய் தொற்றுகளுக்கான சிகிச்சை, சிறுநீரக பாதிப்புக்கான சிகிச்சை முறையை பெருநகரங்களுக்கு இணையாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக பாக்ஸ்டர் CRRT மெஷின் எனப்படும் கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்ற அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரம் இங்கு நிறுவப்பட்டது. இந்த நவீன டயாலிசிஸ் இயந்திர அறிமுக நிகழ்ச்சி அபிஎஸ்கே மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது. ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள குயின்ஸ்லாந்து மாகாணத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் டாக்டர் டேனியல் பார்லெட் மற்றும் டாக்டர் ஆனந்த் நடராஜன் ஆகியோர் நவீன டயாலிசிஸ் கருவியை இயக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவையும் அங்கு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் பார்வையிட்டு கிராம பகுதியில் அதிநவீன மருத்துவ கருவிகள் பயன்படுத்தப்படுவதை டாக்டர் டேனியல் பார்லெட் பாராட்டினார். இது குறித்து அபிஎஸ்கே மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் குமரேசன் கூறும்போது, இதுவரை பயன்படுத்தப்பட்டு வரும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் இரத்தத்தை மட்டுமே சுத்திகரிப்பு செய்யும் என்ற நிலையில் ஈரோடு மாவட்ட அளவில் முதன்முறையாக இங்கு நிறுவப்பட்டு உள்ள இந்த புதிய கருவி இரத்தத்தில் கலந்துள்ள விஷத்தையும் இரத்தத்தில் கலந்துள்ள அதிக அளவு மருந்துகளை நீக்கவும் உடல் உறுப்புகளில் நச்சுப் பொருட்களை நீக்கவும் பயன்படும். இதனால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரைகள் மற்றும் விஷத்தினால் தற்கொலைக்கு முயல்பவர்களை உரிய நேரத்தில் இங்கு கொண்டு வந்தால் அவர்களது உயிரை காப்பாற்ற முடியும் என்றார். நிகழ்ச்சியில் மருத்துவமனை இயக்குநர்கள் டாக்டர் கார்த்திகேயன், நந்திதா குமரேசன், கவிதா கார்த்திகேயன் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்.